எங்கள் அப்பா பாட இவர் மியூசிக் வாசிக்கிறார். எங்கள் அப்பா குரலுக்கு கிடைக்குமா ராகம் ஒன்னாருமே நீ என்ன ஆரம்பித்தார். இவர் எந்த இதில் போகிறது, ஸ்கேலில் போகிறது, எந்த ஸ்கேலில் வரல. இவர் வந்து அப்பா இல்லைப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற பட சொல்லிட்டு போயிட்டார். இல்லை நம்ம ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணால் வாங்கலான்னு சொன்னேன். ஏன்னா ஒரு கலை குடும்பம் இல்லையா, கலைஞரின் குடும்பம் என்பது வேறு, கலை குடும்பம் இது. அதனால் சொல்கிறேன், நான் அந்த அரசியல் பேச வரல. நான் இந்த தமிழ் புரிஞ்சவன், தமிழ் மொழிக்குன்னே வாழ்கிறவன் வேணும்டா. தமிழ் வெறியோடு இருக்கிறவனுக்கு தானடா பீச்சில் மரியாதை கொடுத்தாங்க. இயக்குனர் கூட பேசும்போது பீட்டா பற்றி பேசினார். ஆஹா நம்ம சொல்லலாம்னு நினச்சேன், இவர் சொல்லிட்டாரடான்னு. எங்கள் அம்மா 2009 இறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சும்மா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறனே ஒழிய மனிதனாகவே இல்லை. நான் அது தாயாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, இழக்கக்கூடாது. நானும் பார்த்து பார்த்து மிரண்டேன். சினிமாவில் காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர்கிட்ட 160 கோடி புது 2000 ரூபா நோட்டு பார்த்தா எங்கடா இருக்கு இந்த 2000 ரூபா? காட்டுறான்னா காட்ட மாட்டான். நான் போய் பேங்க்கில் போய் கேட்டால் 10 ரூபா காயினா இவ்வளோ கொடுத்துட்டாங்க எனக்கு. பெரிய தேட்டரும் கொடுக்க மாட்டான், சின்ன தேட்டரும் கொடுக்க மாட்டான். எந்த தேட்டரு தாயா எங்களுக்கு தர்றது? என்னையா செய்கிறது? ஒரு ப்ரெஸ்ஸு ஷோ, அது ஏதோ பெரிய படம் போல் இருக்குது. அந்த படம் வந்தவுடனே நம்ம படத்தை ஒரு 1 ஹவர் தள்ளிக்கு. சரி, இதே நான் 1 ஹவர் தள்ளிக்க சொன்னால் நீ ஒத்துக்குவியா? என்னை தமிழ் ஃபீல்டுக்கு, நான் கன்னடத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தவன், தமிழ் ஃபீல்டுக்கு கொண்டாந்து அறிமுகப்படுத்திய என்னுடைய குருநாதர் மறைந்த கேபி சாருக்கு பிறகு மீண்டும் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் மிஸ்கிந்த் அவர்களே. என்னுடைய அன்பு சகோதரர் நான் எப்போ ரொம்ப ரசிப்பேன். மிளகாயின்ற ஒரு படம் பார்த்துட்டு யாரா இந்த ஆள் இவ்வளோ உயரமாக இருக்கான்னு, இப்படி நல்லா நடிக்கிறானப்பா, ஏன்னா கண்ணெல்லாம் நல்ல பெருசாக இருக்குப்பா, நல்லா நடிக்கிறான்ப்பா, தமிழ் பையன் வேறேன்னு சொன்னாங்க. அவர் பார்த்தா கேமராமேன் சொன்னாங்க. சொத்துன்னு விழுந்துட்டேன். ஏன்னா அவங்க வேலையை செய்கிறத விட்டுட்டு இவர் ஏன்டா வந்து நடிக்க வர்றாரு? ஏன்னா நமக்கு ஒரு நடிகை வாய்ப்பு போயிடுது பாருங்கள், அதுக்காக சொன்னேன். ஆனால் இந்த ஆள் பார்த்து நான் கூடவே நடித்தேன். நான் ஒரு படம், இந்த ஆள் பின்னாடி வச்சுக்கிட்டு நம்ம நடிக்கக்கூடாது, இவன் ஏதாவது ஒன்று செய்கிறார் பின்னாடி. அதனால் நான் சில டைமில் முன்னாடி ஓடுவேன் அவரை. அவருக்கு தெரியாது, அந்த திருட்டுத்தனம்லாம் தெரியாது ஒன்றும். அப்பேற்பட்ட மிக அற்புதமான கலைஞன். எதிர்காலத்தில் நமக்குலாம் ஒரு தமிழ் நடிகர்கள் தானே கொஞ்சம் கஷ்டம். இது மாதிரி தமிழ் நடிகர் நடராஜன் அவர்களுக்கு என்னுடைய, அதாவது கேமராமேன்றதை விட பெரிய நடிகர், நல்ல உயரம், நல்லா. இப்போ கூட ஏன் என் உடம்பை குறைச்சேன்னு கேட்டேன். இல்லைன்னா இந்த படத்தில் டைரக்டர் புரட்சி தலைவர் உடம்பை குறைக்கலையா, நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் உடம்பை குறைக்கலையா, இதில் வேலையை காமிச்சாங்க, நின்றுக்கிட்டே இருந்தாங்கய்யா கடைசி வரைக்கும். இல்லை உனக்கு சொன்ன டைரக்டரை நான் தப்பு சொல்லலை, அவர் என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அதுதானே சொல்லுவாங்க. பட் நான் அப்படி தான் பயந்துட்டு பிசாசு பண்ணேன். எனக்கு மிஸ்கின் அந்த பயமுறுத்தல்லாம் இல்லை. அப்பா நீ இப்படி வாப்பா, அப்படி பண்ணுப்பா, இப்படி பாப்பா, நாளே சீன் தான்ப்பான்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டார். அதனால் நான் நடராஜன் சொன்னேன், சரி உங்கள் டைரக்டர் விரும்பினார், ரைட்டு, அதெல்லாம் பண்ணு, பார்த்துங்கப்பா, உடம்பை குறைச்சி உடம்பை ஏற்றி உடம்பை குறைச்சி. சில்வஸ்டர் ஸ்டாலின் இப்போ பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கான். ஏன்னா இது மாதிரி மாறி மாறி வந்ததுனால. அதுக்காக சொல்கிறேன், நான் இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் தான் சோறு போடும், இல்லைன்னா மறந்துடுவான். அதுக்காக சொல்கிறேன். மேலும் என்னுடைய அன்பு நடராஜன் அவர்களுக்கும், சங்கர் கணேசன் வந்து என்னுடைய குடும்பம். அவர் எங்கள் அப்பாவுக்கு அவர் ஒரு மகன் மாதிரி. படத்தில் நடித்தாரோ அதுக்கு முன்னாடிலேருந்தே எங்கள் அப்பாவுக்கு மகன் மாதிரி தான். எங்கள் அப்பா பாட இவர் மியூசிக் வாசிக்கிறார். எங்கள் அப்பா குரலுக்கு கிடைக்குமா ராகம் இப்போ கூட இவ்வளோ முடியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு இசையமைப்பாளர். இவ்வளோ பயந்து ஓடிடுவார் எங்கள் அப்பா குரலை கேட்டு, இந்த ஆளுக்கு எப்படிங்க போடுறது பாட்டுன்னு. அப்போ சங்கர் கணேசன் கூப்பிட்டு டயமான வாசிடுறான்னு சொல்லிட்டார். அந்த படத்தில் பஞ்சபூதம்னு நினைக்கிறேன், இல்லைன்னா பஞ்சபூதம் தானே, அதில் ஒன்னாருமே நீ என்ன ஆரம்பித்தார். இவர் எந்த இதில் போகிறது, ஸ்கேலில் போகிறது, எந்த ஸ்கேலில் வரல. இவர் வந்து அப்பா இல்லைப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற பட சொல்லிட்டு போயிட்டார். அந்த புலி தோலை அரைக்கி சைத்து இப்படி நிறுத்துவார் அவர். இவருக்கு முடியல, அதனால் இசையமைப்பாளரே தண்ணி காட்டினவர். அந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர் அண்ணன் சங்கர் கணேஷ் அவர். இன்றைக்கி அதே இளமையாக
அதே உடம்பு வாகு. அது என்ன டெய்லி போய் ஆல்ட்ரு பண்ணிக்கிறாரோ சட்டையன்னு தெரில எனக்கு. ஊதவும் மாட்டுறாரு, இறங்கவும் மாட்டுறாரு. அவங்க சொன்னாங்க, இப்போ சினிமா ஃபங்க்ஷனுக்குலாம் வரீங்களான்னு கேட்டேன். இல்லை நம்ம ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணால் வாங்கலான்னு சொன்னேன். ஏன்னா ஒரு கலை குடும்பம் இல்லையா, கலைஞரின் குடும்பம் என்பது வேறு, கலை குடும்பம் இது. அதனால் சொல்கிறேன். நான் அந்த அரசியல் பேச வரல. நான் ஒன்று என்ன ஏதோ ஒம்பு மாட்டி விட்டுறாதீங்க, ஏதோ அரசியல் பேச ரொம்ப லகடான்னு அதல்ல. ஏன்னா ஒரு உதயநிதி ஸ்டாலினோட போய் நான் நடித்த மனிதன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் கூட பேட்டிலாம் கொடுத்தா கொஞ்சம் பயந்தாங்க. நான் சரி, நீ எங்கேயோ ஏன் பயப்படுற? என்ன இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ், இந்த பக்கம் ராதாரவி, அவன் என்ன பெரிய பண்ணல, அவன் ஒரு நடிகை அவ்வளோதான், சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறான். அதோட நினச்சிக்க மனசில். நீ ஒரு வக்கீல், நீ அண்ட் ஒரு சாதாரணமான வக்கீல், நீ நடித்தது தான் கரெக்ட் அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். அந்த மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்து வந்திருக்காங்க திருமதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க இவ்வளோ தூரம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அவங்க ஏன்னா அறிவாளிகள், அவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்மளை மாதிரி முட்டை பயலுகள் இல்லை, அவங்க கொஞ்சம் அறிவோட நல்லா, ஏன்னா சர்வீசஸ் அதிலெல்லாம் இருக்கிறவங்க. இப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப சர்வீசஸில் இருக்காங்க. ஏன்னா நானும் என் லயன்ஸ் கிளப்புக்கு கூப்பிடணுன்னு நினைக்கிறேன் அவங்கள. அதுக்காக சொல்லி அதே மாதிரி இப்போ என் மாப்பிள்ளை இருக்காப்புல சுரேஷ், அவன் இப்போ ஒரு நடிகன் ஆகிட்டார். அவன் என்ன நெஞ்சில் தள்ளி போய் தள்ளுறான், அவன் படத்தில் மருது படத்தில் அப்படி நெஞ்சு பிடிச்சி தள்ளுறான், நிற்கிறான். அப்படி பார்த்தேன் நான் பார்த்து வளர்ந்த நாடா இப்படி பண்ணுறேன். நம்ம மண் வாசனை நல்லா தெரிஞ்ச பையன். மூஞ்சி பார்த்தீங்கனாலே நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நீ பெரிய ஆக்டராக வருவடா, நீ பெரிய ஆக்டராக வருவேன். ஏன்னா இன்றைக்கி நடிகர்கள் தேவைங்க, தமிழ் நடிகர்கள் தேவை. அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நான் தமிழ் நடிகர்னு ஒன்று ராதாரவி தெலுங்காரன். நான் ஏன்டா சொல்கிறேன்னா, இந்த தமிழ் புரிஞ்சவன், தமிழ் மொழிக்குன்னே வாழ்கிறவன் வேணும்டா, அதுக்காக சொல்கிறேன். தமிழ் வெறியோடு இருக்கிறவனுக்கு தானடா பீச்சில் மரியாதை கொடுத்தாங்க. அதுக்கு மேலே பேசினா முட்டும் வேணாம், அதை பற்றி நான் போகல. நான் இருந்தாலும் இயக்குனர் கூட பேசும்போது பீட்டா பற்றி பேசினார். ஆஹா, நம்ம சொல்லலாம்னு நினச்சேன், இவர் சொல்லிட்டாரடான்னு. அவங்களாம் வந்து இயக்குனர் சங்கமே இப்போ சரி, அது பெரிய இயக்குநர்களாகட்டும் இல்லை உதவி எல்லாருமே அந்த தமிழ் வேகத்தில் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இயக்குனர் சங்கத்தை. நானும் உறுப்பினராக இருக்கிறவன். அப்புறம் இப்போ கதாநாயகனை பார்த்தேன். கதாநாயகி பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒரு தாய் தந்தை 2 பேருமே சப்போர்ட் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வரும்போது நான் தான் லைஃப் மெம்பர் ஆக்கினேன்னு அவங்க அப்பா சொன்னார். உனக்கு இருக்கிற நன்றி இந்த பயில்கள் கிடையாதுன்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், என்ன என் பொண்ணை நீங்கள் பார்த்தோன்னே லைஃப் மெம்பர் ஆக்கியான்னு சொன்னீங்க, செஞ்சீங்க, அதனால் எனக்கு மரியாதை இருக்குங்க. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ அழகான பொண்ணு. இந்த படத்தில் பார்க்கும்போது அசந்துட்டேன். ஆஸ் அ கேரக்டர் ஷி வாஸ் லிவிங். நாங்கள் பார்த்தது கொஞ்சமாக இருந்தாலும் இப்போ கூட இந்த காம்பேர் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க திருக்குறளை போய் பேசி விட்டார்னு. ஒன்று சொல்கிறேன், திருக்குறள் 2 லைன் தான், அர்த்தம் பெருசு, அதை தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் பம்பாயிலேருந்து பாட்டு எழுதுன அவர் வர ஆரம்பிச்சு. அங்கே உட்காந்துக்கிட்டே சொன்னேன், அவர் தான் பம்பாயான்னு கேட்டேன். பக்கத்தில் சொன்னேன் நடராஜன். ஆமாண்ணா அவர் தான். ஏன்னா பாதி கலர் வேறு பாதி கலர் மீது வருங்க அவர். ஏன்னா அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதா இல்லை இங்கேயே இருக்கிறதா, இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குது. அவருடைய முயற்சியெல்லாம் வெற்றி அடையணும். அவர் வந்து அந்த முடியில் காமிக்கிறார் அவர். எங்கள் அம்மா 2009 இறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சும்மா சிரித்து பேசிகிட்டு இருக்கிறனே ஒழிய மனிதனாகவே இல்லை நான். ஏன்னா யாரை வேணாலும் இழக்கலாம், தாயை மட்டும் இழக்கவே கூடாது. அது தாயாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, இழக்கக்கூடாது. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஓஹோன்னு இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் என்னுடைய வாழ்த்து. இன்னும் நல்லா சிரிக்கணும். அதுக்காக நீங்கள் அடுத்த படம்லாம் எடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அதெல்லாம் யோசனை பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஏன்னா சிரிவாள் இது மாதிரி எல்லாம் அமையாது, இதெல்லாம் சட்டுன்னு அமையிறது, அப்படி நல்லா அமையும். அதுக்காக சொல்கிறேன், யதார்த்தத்தில் வந்தவர்கள் தான் பெரிய பெரிய நடிகர்கள். எங்கள் அப்பாலாம் வந்து சும்மா குழந்தைய படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு போய் நிற்கும் போது எக்மோர் ஸ்டேஷனாண்ட போய் ஒருத்தர் வந்து, இங்கே வாடா பொட்டி தூக்குறியாடான்னா சரிங்கன்னு தலையில் பொட்டியை தூக்கிட்டு ஓடி போய் அங்கே போய் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றும் போது என்னடா 4 நாள் வச்சுக்கிட்டான்னா, எனக்கு பணம் வேணாங்க, வேலை வேணும். அப்படின்னா என் நாடக கம்பெனியில் சேர்ந்துக்கிறியா, வாடா சொல்லிவிட்டு
கீழே படுக்க வச்சு மேலே பொட்டியை வச்சு அமுத்திட்டு டிக்கெட் இல்லாமல் வந்தவர் தான் எம்ஆர். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் சிரமப்பட்டுலாம் வந்தவங்க தான். நம்ம தமிழ்நாடை பற்றி நான் பெருமைப்படுறேன். ஜல்லிக்கட்டு அது வேறு, அதை இளைஞர்களுக்கு உணர்வு நல்ல வந்தது. இந்த உணர்வு நீடிக்க வேண்டும்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் நான், அது வேறு விஷயம், அது அல்ல. அதுக்கப்புறமா இந்த தமிழ்நாட்டின் உணர்வு பாருங்கள். இந்த பேனரில் அந்த ஸ்கூட்டரில் KAன்னு போட்டிருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டு தமிழ்நாட்டில் தமிழ் படத்தை பேனர் தூக்கி வச்சா கூட ஒருத்தன் தொட மாட்டான், பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவான். நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்கான்னு. ஆனால் இது வேறு எங்கேயாவது வைக்க முடியுமா? அங்கே கர்நாடகாவில் வைக்க முடியும். அந்த உணர்வு தான் இந்த டைரக்டரை நான் பாராட்டேன். தைரியமாக வச்சாங்க, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை நம்பி வச்சு. இன்னொன்று தம்பிக்கிட்ட சொல்கிறேன், ஹீரோ நல்லா அழகாக இருக்கார். அவர் சொன்னார், அவர் இப்போ தான் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் இப்போவே அழகாக இருக்கார், ரசிச்சிடணும். அப்புறமா நிறைய தாடி வச்சுருக்காரு. இல்லை, இப்போ சினிமாவில் பூரா தாடியோடு தானே வராங்க. அதுக்காக இதெல்லாம் ஜெமினி கணேசன் அப்படி ஷேடு போட்டார்னா சோகம்னு அர்த்தம். தாடி எதுக்கு விளையாட்டோம்னா சோகத்துக்கு தான் வரணும். இப்போ சினிமா, நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி இல்லை, தேதியே மாறி போய் ஆரம்பத்துலேருந்தே தாடி, ஆரம்பத்துலேருந்தே சோகம். ஏன் அப்படி? பிக் பாக்கெட்டு மாதிரி சுற்றுறோம். ஹீரோ எப்படியா நம்புவான் அவனை? ஹீரோன்னு அந்த ஒரு அழகு இருக்கவனா? எம்ஜிஆர் பாரியா, புரட்சி தலைவரை பாரு, ஜெமினி கணேசன் பாரு, போய் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அழகை போய் பார். உத்தம் புத்திரன் இருந்தால் தாடியை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். எங்கே வைக்கணுமோ அதுக்குத்தான் தாடி. அதுக்காக சொல்கிறேன், அதெல்லாம் அழகனுங்க இருந்த காலம். நான் வேறு அந்த வயிற்றுல பிடிச்சிட்டு அதை இந்த இன்டர்நெட்டில் சும்மா இல்லாமல் அதை போட்டு விட்ருவாங்க. ராஜா ரவியோடைய பேச்சு பாடுறான்னு போட்டு விட்டு நம்மளை பெரிய நடிகன்னு ஆகிட்டாங்க. இப்போ அவங்க தான் முதல்ல எனக்கு பெரிய ஆளுங்க. பணமெல்லாம் நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், பணம் ஈஸி. சும்மா மிஷினை வச்சோம்னா நம்ம கோயம்புத்தூர் போனால் குத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். உனக்கு எவ்வளோ வேணும் பணம் சொல்லு, அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாரு, 2000 ரூபா பூரா பணக்காரங்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட கிடையாதுரா. நானும் பார்த்து மிரண்டேன். சினிமாவில் காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர்கிட்ட 160 கோடி புது 2000 ரூபா நோட்டு பார்த்தா எங்கடா இருக்கு இந்த 2000 ரூபா? காட்டுறான்னா காட்ட மாட்டான். நான் போய் பேங்க்கில் போய் கேட்டால் 10 ரூபா காயினா இவ்வளோ கொடுத்துட்டாங்க எனக்கு. நான் இந்த பிச்சைக்கார மாதிரி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் அப்படி ஏன் நிலைமை. அவன் நோகாமல் நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் பார்த்தா ஜெயிலில் அவன் வீடே நடத்துகிறான். அங்கே கொடுமையான நாடுற இது. அதுக்காக சொல்கிறேன். அதனால் நான் அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் நல்லா சம்பாதிங்க, நல்லா இருங்க. நல்லா வரும்போது இந்த டைரக்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஏன் நான் சொல்கிறேன்னா, மிஸ்கின் போன்ற ஒரு அதை என்னை வச்சு ஒன்று அவர் எடுத்தார் அதனால் புகழ்ந்தேன்னு சொல்லாதீங்க. இஸ் ஒரிஜினல் டைரக்டர். அவர் வச்ச ஷார்ட்ஸ் நான் பல டைரக்டருக்கு டைரக்ட் பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 310 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். அதிலெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு டைரக்டர், ஒரு புது ஆங்கிள் டைரக்டர், கேமராவை உட்கார வைக்க மாட்டான். ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்ன்றதே கிடையாது. ஸ்டாண்ட் இல்லாத கேமரா தான் இவருக்கு வேணும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது கேமரா, ஆனால் நடிச்சுக்கிட்டே இருந்தோம் நாங்கள். அது பெரிய ஆச்சரியமான விஷயம். பேர்பட்ட டைரக்டருக்கெல்லாம் பெரிய பெரிய படம் வரணும், பெரிய படம் வரணும். ஏன்னா நான் வந்தவுடனே கல்யாணன்கிட்ட சொல்லிட்டேன். இந்த தேட்டர் இன்சார்ஜாக இருக்கார், அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். நம்ம 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது இந்த ஃபங்க்ஷனு. ஏதோ ஒரு பெரிய படம் பத்திரிக்கை மீட் இருந்தது, அதனால் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் தள்ளிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். ஏயா, பெரிய தேட்டரும் கொடுக்க மாட்டான், சின்ன தேட்டரும் கொடுக்க மாட்டான். எந்த தேட்டரு தாயா எங்களுக்கு தர்றது? என்னையா செய்கிறது? ஒரு ப்ரெஸ்ஸு ஷோ, அது ஏதோ பெரிய படம் போல் இருக்குது. அந்த படம் வந்தவுடனே நம்ம படத்தை ஒரு 1 ஹவர் தள்ளிக்கு. சரி, இதே நான் 1 ஹவர் தள்ளிக்க சொன்னால் நீ ஒத்துக்குவியா? அதுக்கு சொல்கிறேன் எல்லாம். அதனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு கோளாறில் ஆரம்பிக்குது, நல்ல பெரிய அளவில் வருவீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் வெற்றியை கூறிக்கொள்வதற்கு முன்னால் மாணவர்களின் ஒற்றுமைக்காக நான் என்றென்றும் இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன் என்று மட்டும் சொல்லி வாழ்த்து கூறி, எல்லாருக்கும் வாழ்த்து கூறி, இனிமேல் பற்றி கவலை இல்லை. வருஷம் அது பாட்டுக்கு மாடு ஓடிக்கிட்டே தான் இருக்கும்.
அதில் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த பகுதியிலிருந்து வந்தவர் தானே முதல்வர் அவர்கள், அதனால் சொல்லிக்கொள்கிறேன். அதனால் நான் அரசியல் பேச வரவில்லைங்க. எல்லாத்துலேயும் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக வரணும். அதற்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தது போய் இந்த படமும் ஒற்றுமையாகணும். மக்கள் நீங்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்கள், படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் தேட்டரில் பார்க்காம இந்த சீடி வாங்கி பார்க்காதீங்க. கோவிலுக்கு போய் நிற்கிறீங்க, க்யூவில் நிற்கிறீங்க, மொட்டை அடிச்சுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கோவிலுக்கு போய் நின்று கும்பிட்றீங்க. நான் தப்பு சொல்ல, சாமி ஏதோ உங்களுக்கு கொடுக்குறாரு, ரைட்டு. அத்தனை பேருக்கு எப்படியா சாமி கொடுக்க முடியும்? 1-2 பேர் கொடுப்பாரு, எல்லாருக்குமே கொடுப்பாரு. இந்த பேர் ஒருத்தன் ஊர் பூரா கடை வச்சுட்டு லண்டனில் உட்காந்துட்டு இருக்காங்க, கேட்பார் அற்று கிடக்குதுயா நாடு. அதனால் சொல்கிறேன், அப்படியும் போய் சொல்லுவியா கடவுளை அவனுக்கு மட்டும் உதவி பண்ணி எனக்கு பண்ணுன்னா எப்படி பண்ணுவார்? அது ஒரு சில பேருக்கு தான் பண்ணுவார், அதிகமாக ஏமாத்தினா பண்ணுவார். நீ எதுக்கு பண்ணுற? அப்படிலாம் இல்லாமல் நல்லா ஒன்று வேண்டி என்னை கூப்பிட்டதுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.